வணக்கம் மகளே, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் வான்கோழி பிரியாணி தாங்க. ஏன் ஸ்டைலில் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, 3/4 கிலோ வான்கோழி வாங்கி நல்லா அலசி நல்லா மஞ்சள் பொடிலாம் போட்டு நல்லா அவங்களே தீச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பராக கழுவி வச்சுருக்கேன். 1 கிலோ அரிசியை ஊற வச்சுருக்கேன். 2 வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். புதினா, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, கறி மசாலா பட்டை, இஞ்சி பூண்டு விழுது, கார மிளகாத்தூள், அரை மூடி லெமனுங்க, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. வீட்டில் உர கொத்தின தயிர் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது இந்த கறி வான்கோழி வேகிறதுக்கு எப்படியும் 1 ஹவர் ஆகுங்க. இது மட்டன் மாதிரி தான், நல்லா சிம்லேயே வச்சு வேக வச்சோம்னா 1 ஹவர் ஆகும். நம்ம 10 நிமிஷத்தில் தாளிச்சு விட்ற மாதிரி வேணும். அதனால் இதை ஒரு ஆவி போட்டு குக்கரில் வச்சுருவோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸை பற்ற வச்சுக்கோங்க. இது நல்லா சூடாகட்டும். அவிக்கிறதுக்கு தான், இருந்தாலும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டோம்னா சூப்பராக வெந்துடும். ஏன்னா நம்ம பாத்திரத்தில் தாளிக்க போகிறது, அது கொஞ்சம் நேரம் லேட் ஆகும். அதுக்கோசம் இங்கே பாருங்கள், கறி நல்லா கழுவி வச்சுருக்கேன். நல்லா 4 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுருக்கேன். கறி ரஃப்பாக தாங்க இருக்கும். வான்கோழி மட்டனோட ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் குக்கரில் நல்லா ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா தாளிச்சு விட்டு அதில் கொஞ்சம் நேரம் வேகும், இதுவும் வேகும். நல்லா உப்பு காரத்தோட சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ கறி போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போங்க. சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் கார மிளகாத்தூள் போட்டுப்போம். வெறும் மிளகாய் வத்தலுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். ஒரு அரை உப்பு மாதிரி தாங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுப்போங்க. நல்லா உறவு சேர்ற வரைக்கும் நல்லா லைட்டாக கிண்டி விட்ருவோங்க. கிண்டி விட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். இந்த தண்ணி கறிக்கு கலந்து தான் போடுவோம். தண்ணி மிச்சம் இருந்தால் கறிக்கு கலந்து ஊற்றிப்போங்க. இப்போ இதில் 1½ கப்பு தண்ணி ஊற்றிப்போம். நல்லா லப்பரை போட்டு மூடிடுவோங்க குக்கரை. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹேர் மேலே வருங்க, அந்த நேரத்தில் விசில் போட்டுக்குங்க. விசில் போட்டு ஒரு 4-5 விசில் வரட்டும். வான்கோழி வேக வச்சுருந்தேன். 4 விசில் வந்துருச்சுங்க. இறக்கி வச்சிடலாம். குக்கர் சூடாக இருக்குது, அதனால் தூரமாக வைக்கிறேன். இப்போ பிரியாணிக்கு சட்டி போட்டுப்போம். பிரியாணிக்கு சட்டி போட்டுறேங்க. பிரியாணி பாத்திரத்தை வச்சு கேஸை பற்ற வச்சுப்போம். 1 கிலோ அரிசிக்கு ஒரு 200 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. போதும். பாருங்கள், கறி மசாலா பட்டை 2 எடுத்து வச்சுருக்கேன். பட்டை வச்சுருக்கேன், லவங்கம் வச்சுருக்கேன், அன்னாச்சி மூக்கு வச்சுருக்கேன், ஜாதி பத்திரி, ஏலக்காய் 5 வச்சுருக்கேன், சோம்பு வச்சுருக்கேன். இதில் போட்டுருவோம். 1 கிலோவுக்கு 200 கிராம் வெங்காயங்க, பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுருவோம். கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கொழப்பு வந்துடும். வெங்காயம் நல்லா முருவலாக இருக்கணும். இந்த நேரத்துக்கு வந்த உடனே நல்லா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருவோங்க. 1½ ஸ்பூன் போடுறேன். 200 கிராம் தக்காளிங்க, அதை இதில் போட்டுருவோம். இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு 5 பச்சை மிளகாங்க, அதை இதில் போட்டுருவோம். ஒரு பிடி கொத்தமல்லிங்க போட்டுருவோம். புதினா ஒரு பிடிங்க. ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இந்த நேரத்தில் ஒரு 100 கிராம் தயிர் ஊற்றிப்போங்க. போதும். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுப்போங்க. தக்காளி சும்மா அப்படியே நல்லா கொலன்னு நல்லா குழஞ்சி வரணும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. நல்லா மூடியை போட்டுருவோம். தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் மற்ற மசாலாலாம் போட்டுருவோம். பாருங்க, வான்கோழி வேகிறதுக்கு லேட்டாக வந்துட்டு குக்கரில் விசில் போட்டு வச்சுருக்கேன். 4 விசில் போட்டு மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா இங்கே பாருங்கள் வேக வச்சு வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. எலும்பு விட்டு நல்லா கறி வெளியே வந்துச்சு பாருங்கள். இதுலேயே 3/4 பதம் தாங்க இருக்குது. இப்போ நம்ம அதில் போட்டு வதக்கினோம்னா சூப்பராகிடும். டேஸ்ட்டாக அள்ளி வச்சுப்போம்.
இங்கே பாருங்கள், நல்லா வான்கோழியை நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு, 1/2 ஸ்பூன் கார மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இதை எடுத்து போட்டு இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னா இது அதில் போட்டு வதக்கினோம்னா வேகிறதுக்கு எப்படியும் 1 ஹவர் ஆகும். அதனால் இப்போ வந்து நம்ம அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கியாச்சுங்க, தாளித்து விட்ருக்கேன். இப்போ இந்த கறியை போட்டு சிக்கனை போட்டு வதக்கிற மாதிரியே வதக்கிட வேண்டியது தான். வதக்கி விட்ட வெங்காயம் தக்காளி எப்படி இருக்குன்னு பார்த்துப்போங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்குது. நல்லா குழஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. தக்காளியெல்லாம் நல்லா மெரிட் ஆகிடுச்சு. பாருங்கள், இங்கே பாருங்கள், சூப்பராக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அவிச்சு வச்சோம்ல வான்கோழி, அதை போட்டுருவோம். இங்கே பாருங்கள், இந்த இதுலேயே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருவோம். குக்கரில் அவிச்சு வச்சுல ஒரு 4 விசில் வச்சு அந்த கறியை தூக்கி வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணி வெந்துருச்சு. அதில் இப்போ இந்த அவிச்ச கறியை எடுத்து போட்டிருக்கேன். ஸ்லோவாக வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவாக குக் பண்ணிங்கன்னா தான் இந்த கறி வந்து சாப்பிட்றதுக்கு மெத்துன்னு இருக்கும். நம்ம எல்லாம் போட்டு நம்ம கடன்னு இது பண்ணோம்னா இது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஸ்லோவாக வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் பிரியாணி வேறு லெவலில் இருக்குங்க. நான் செஞ்சுட்டு உங்களுக்கு போட்டு பார்க்குறேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. வான்கோழியை 1.5 கப்பு தண்ணி ஊற்றி அவிச்சு வச்சேங்க. இப்போ இந்த 1.5 கப்பு தண்ணியில் எப்படி பார்த்தாலும் 1 கப்பு தண்ணி தான் இருக்கும். கறி வேகிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த தண்ணியை அளந்து நம்ம அதுக்கப்புறம் ஊற்றிப்போம். இப்போ அது வரைக்கும் அதில் ஸ்லோவாக வேகிறதுக்கு இருக்குது. அது வரைக்கும் வெந்துட்டுக்கிட்டோம் ஒரு 10 நிமிஷம். 1 கப் அரிசிக்கு குக்கர்லன்னா பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். இது நம்ம பாத்திரத்தில் வைக்கிறதுனால 2 கப்பு தண்ணி ஊற்றினா தான் சாப்பாடு சிக்கன்லாம் நல்லா சாப்பிட்டா மெத்துன்னு இருக்குங்க. இப்போ அது டம்மில் போட்டு வெந்துட்டு இருக்குது கறி மசாலாவில். இப்போ அது வரைக்கும் இந்த சூடாக தண்ணி ஊற்றினோம்னா கறி சாப்பிட்டாவே இருக்கும். பச்சை தண்ணி ஊற்றினோம்னா ரஃப் ஆகிடும். மட்டன் பிரியாணி மாதிரி தான். இது நம்ம அடுப்பில் போட்டுப்போம். அது எதுவாக வர வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். திறந்து ஒரு கிண்டி விட்டுருவோங்க. இந்த வான்கோழிக்கெலாம் இந்த மாதிரி தண்ணியை ஹீட் பண்ணி வச்சு அதை தூக்கி ஊற்றிட்டோம்னா சீக்கிரமாக ஆகிடும் நமக்கு சமையல். இது ஒரு சின்ன டிப்ஸு தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. 10 நிமிஷம் நல்லா ஸ்லோவாக விட்டு வேக வச்சுருக்கோம். நல்லா வெந்துருச்சு. 4 கப்பு தண்ணி கொதிக்க வச்சு வச்சேன்லங்க, நம்ம கறி வேகந்த தண்ணியும் இந்த தண்ணியும் கொதிக்க வச்சு வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து இதில் ஊற்றிப்போம். தண்ணி இதில் ஊற்றிடுவோங்க. ஊற்றின தண்ணியை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம பச்சை தண்ணி ஊற்றிருந்தோம்னா கறி ரஃப் ஆகிடும். அதனால் இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்ருங்க. நல்லா ஊற வச்சு 2-3 முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரைஸ் அள்ளி இதில் போட்டுருவோம். அரிசியை போட்டுருவோம். அவ்வளோதாங்க. அடியில் இருக்க கறியெல்லாம் நம்ம எடுக்குவோன்னா இப்போ ரைஸ் எப்படியே போட்டு வச்சுருவோம். அடியெல்லாம் பிடிக்காது. இது பாருங்கள், இந்த எண்ணெயெல்லாம் வந்து ஓரம் தள்ளிட்டு இந்த தண்ணியை மட்டும் எடுத்து டேஸ்ட் பாருங்கள், உப்புலாம் பதம் எப்படி இருக்குன்ட்டு. உப்பு கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த பதத்தில் இருக்கக்கூடாது. உப்பு தொண்டையில் கரிக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுப்போம். கொஞ்சோண்டு புதினா தலை இருக்குது, அதை அப்படியே மேலே தூவி விட்டுருவோம். ஒரு 1/2 மூடி லெமனுங்க புழிஞ்சு வச்சுருக்கேன், அது மேலோடு அப்படி ஊற்றிடுவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகமாக கொதிக்கிட்டோம். அப்புறமா டம் போட்டுப்போம். அவ்வளோதான். தண்ணி அரிசியெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகமாக வச்சாச்சுங்க. பாருங்கள், தண்ணி ரைஸ் எல்லாம் ஒன்றா வந்துடுச்சு. லைட்டாக அப்படி தள்ளி விட்டு பாருங்கள் அடி பிடிச்சிருக்கான்ட்டு. அடி பிடிக்கலன்னா ஸ்லோவாக வச்சு இதோட மூட வேண்டியதாங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ சாப்பாடு நல்லா பூ மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். சூப்பராக ஸ்லோவாக வச்சுக்குங்க. அவ்வளோதாங்க. இதே மேலே பார்த்துங்க, ரைஸும் தண்ணியும் ஒரே மாதிரி லெவலில் இருந்ததுன்னா 5 நிமிஷம் மட்டும் போட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ டம் போடாத அப்படி இந்த தட்டை மட்டும் போட்டு மூடிடுவோம். இப்போ டம் போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க. டம்மில் போட்டாச்சு. அதாவது இந்த சைடில் லைட்டாக ஒரு கேப் மாதிரி காற்று வரும். அந்த மாதிரி வந்தால் பிரியாணி டம் ஆகாது. அதனால் ஒரு பாத்திரத்தை வச்சுன்னா நான் சென்டர் வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும் பிடிக்கிறதுக்கு. அதனால் இந்த கல்லை வைக்க முடியாது. ஒரு பாத்திரத்தை வச்சு மேலே கல் வச்சுருக்கேன். இப்போ இந்த 5 நிமிஷம் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே டம் ஆகட்டும். இந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கும்போது இப்படி லைட்டாக சாப்பாடை ஒதுக்கி பார்க்கணும். ஒதுக்கி பார்த்தோம்னா கீழே தண்ணி இல்லாத இருந்ததுன்னா கரெக்டாக டம்மில் இருக்குன்னு அர்த்தம். டம் அதில் தண்ணி இருந்ததுன்னா திரும்பி இன்னும் ஒரு 5 நிமிஷம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காட்டுவோம் பாருங்கள். டம்மை உடச்சி பார்த்துருவோம் திறந்து. பாருங்கள், சாப்பாடெல்லாம் அப்படியே ஒன்று எறா மாதிரி அப்படி சுருண்டு மேலே தெரியுதா உங்களுக்கு?
அப்போ வந்து உள்ளே தண்ணி இல்லாத கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எதுக்கும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். பாருங்கள், தண்ணி இல்லை, ஆயிலெலாம் கீழே இருக்குது. அவ்வளோதாங்க. இதோடு அப்படியே விட்டு நிறுத்திட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த வெறும்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே போடுவோம். சூப்பராக, அவ்வளோதான். வெயிட் போட வேணாம், அந்த இதுலேயே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், சாப்பாடு எல்லாம் எறா மாதிரி எல்லாம் சுருண்டு இருக்குது பார்த்தீங்களா? இதான் டம்மில் போட்டோம்னா இது மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியெலாம் கரெக்டாக பதமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது மேலோடு எடுத்து அப்படியே டம்மை உடச்சி விட்ருவோம். அவ்வளோதான், அவ்வளோதாங்க. டம்மு உடச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடியோடு தோண்டக்கூடாது, சும்மா அப்படி மேலே அப்படி, அவ்வளோதான். இந்த கீழே ரஃப்பாக இருக்கிற சாப்பாடெலாம் கொஞ்சம் அப்படியே சாஃப்டாகிடும் நம்ம சாப்பிட்றதுங்காட்டியும். பாருங்க, கறி எப்படி நல்லா சாஃப்டாகுது பாருங்கள். சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, பிரியாணி சாப்பிட தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியான வேலையே பிரியாணி செய்கிறதாங்க. மற்றதெல்லாம் செய்யணும், கூட்டு, பொரியல், ரசம், அவியல் எல்லாம் செய்யணும். பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணியை செஞ்சுட்டு 2 முட்டையை அவிச்சு வச்சால வேலை முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதாங்க, பிரியாணி ரெசிபி வேலை முடிஞ்சிச்சு. பிரியாணியெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக அப்படியே நம்ம சேமியா மாதிரி இருக்குது பாருங்கள். பாஸ்மதி ரைஸு வான்கோழி பிரியாணியும் தயாராகிடுச்சு. வாங்க மக்களே, சாப்பிட்லாம்.